ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்திக்கும் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். க்ளோரி டு காட். நீங்கள் பாருங்கள், கூல் அண்ட் சம்மர் இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் பிரயாணம் செய்கிற ஒன்று. அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஏற்ற தாழ்வு அப்படின்னு சொல்லலாம், நன்மை தீமை என்று சொல்லலாம், உயர்வு தாழ்வு என்று சொல்லலாம், இப்படி பல விதத்தில் சொல்லலாம். மனுஷனுக்கு ரெண்டுமே வரும். அந்த ரெண்டுத்துலேயும் அந்த மனுஷன் எப்படி திடமனதாக இருக்கிறான் என்பது தான் ஒரு தேவ மனுஷனுக்குள்ளாய் கற்றுக் கொடுத்த ஒரு வரம். நான் இதை வரம் தான் நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், தாவீது ராஜா எப்படியோடையா கஷ்டப்பட்டு ஏகருக்கு பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து பல ஆண்டுகளாக அவன் ட்ராவல் அப்படியே போயிடுச்சு. இப்போ கடைசியாக அண்ணனுக்கு ராஜபாரத்தில் ஏறிட்டான். இப்போ இனி பயப்பட வேண்டிய காரியம் கிடையாது. கடைசியோட ராஜபாரத்திலிருந்து சந்தோஷமாய் ராஜபாரம் செய்ய வேண்டியவன். ஆனால் இப்போ ஒரு பயம் வந்தது. இந்த 15ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னாக்கா, தன்னுடைய சொந்த கர்ப்பப்பிறப்பான அப்சலோமுக்கு அவன் பயந்து அவன் ராஜபாரத்தை விட்டுட்டு அவன் கால்நடையாய், வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரம் வாசித்து அவன் கால்நடையாய் தன்னுடைய ஊழியக்காரர்கள் சிலர், அந்த ஊழியக்காரர் யாருன்னா அவனுக்கு ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக நன்றியாக இருந்தவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவன் போயிட்டுக்கிறான். 16ஆம் அதிகாரம் வரும்போது சீமே என்று சொல்லப்படுகிற ஒரு சவுலுடைய ஒரு வேலைக்காரன் அவன் வருகிறான். இவனை பார்த்த உடனே அவனை அதிகமாக தூஷிக்கிறான். ஆமாம், மண்ணாலாம் வாரி போட்டு தூஷிக்கிறான். அப்போல்லாம் தூஷிக்கும் போது உடனே பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், சார் நான் உடனே ராஜா ஒரு வார்த்தை சொல்லு ராஜா, அவனை ஒரு நிமிஷம், இந்த செத்த நாய் என் ராஜாவை, ஏன்னா அவனுக்கு தெரியும் ராஜாவுடைய வேலை வீணா சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தூஷிப்பதுக்கு அநேக விஷயத்தை சொல்லி தூஷிக்கிறான். அதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கம். இதெல்லாம் ஒரு நாளில் பிரசங்கம் மட்டும், ஒரு நிமிஷம் பிரசங்கம் கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் தூஷிக்கும் போது ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, தாவீது ராஜா சொன்ன வார்த்தை, அவன் தூஷிக்கிட்டேன். ஏன்னா என் சொந்த கர்ப்ப பிறப்பை எனக்கு விரோதமாக எழும்போது இவனை மாத்திரம். சில சமயத்தில் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அல்லவா? யாரெல்லாம் சில சமயத்தில் நம்மளெல்லாம் வேறு மாதிரி வேதனையாக பேசிட்டா கூட நமக்கு வேதனை ஆகாது. சில சமயம் நம்மோடு கூட இருக்கிறவங்க, நம்ம ஒருவேளை கர்ப்பப்பிறப்பம் சொல்ல, நான் சொல்கிறேன் ரத்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்மை குறித்து வேறு மாதிரி பேசுவோம், நம்முடைய இருதயம் உடையும். ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் கீழே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார். ஓ, வாட் எ வண்டர்ஃபுல் மூட். இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி என்னவென்றால், ஒரு தூஷணை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு பல விதத்தில் வரலாம். when God allows some situations in our life அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் உனக்காக யுத்தம் செய்வார். ஒருவேளை நீ கூட சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நீ அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை ஒரு விஷயத்தில் தூஷிக்கப்படுவதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். என்றைக்கு நம்ம கன்ஃபெஷன் பண்ணி ஒரு காரியத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ, உடனே ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்து கொடுக்குறார். உடனே ஆண்டவர் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு நபர்களுக்காக சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது லாபம் தான் நான் சொல்ல முடியும். ஆமாம், அதை நஷ்டத்துக்காக கர்த்தர் ஒரு நாள் செய்யப்பட்டார். லாபத்திற்காக மாத்திரம் கர்த்தர் செய்வார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் லாபத்தை யோசிக்கிற தேவன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை யோசிக்கிற தேவன். காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். கர்த்தர் உனக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார். உன் சோதனையிலேருந்து கர்த்தர் தப்பிப்பார். உன் சிறுமையிலிருந்து கர்த்தர் தப்பி வைப்பார். தூஷணிலிருந்து கர்த்தர் தப்பி விடுவார். உனக்கு எப்போவுமே தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுவார். இன்றைக்கி என்னுடைய ஒரே ஒரு டாபிக் என்னென்னா, அவன் ராஜா, ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டான். ஒரு பெரிய லெவலில் இருக்கும்போது கூட அவனுக்கு பிரச்சனை. ஐயா, இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சில சமயம் நினைப்போம். ஏன்னா அப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சம்மர் வரும். ஒரு கூலாக இருக்கிற நேரத்தில் ஒரு சம்மர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் சிறுமையை பார்த்து கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். உனக்கு விரோதமாக எழுப்பணும்ல அவர் பொறுப்படுத்தக்கூடாது. யுத்தம் கர்த்தரிடத்தை செய்ய முன்னெடுத்து. உனக்கு எதிராக பேசுகிறாங்களா, நீ சொல்லுங்கள், ஓகே, நோ ப்ராப்ளம், லெட் இட் பி, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். அப்படி தான் தாவீது சொன்னான். விடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த சீமையுடைய நிலைமை வேறு மாதிரி ஆச்சு, இந்த தாவீது நிலைமை வேறு. ஏன்னா வெறுங்காலாக போனவன் மீண்டுமாய் கர்த்தர் அவனுக்கு நீதி செய்து அவனுக்கு விரோதமாக எழுப்பினவனை, சத்ருவை வேறு மாதிரி வேறு லெவலில் மாற்றினார். அதை குறித்து எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாது. அப்சலோமின் மரணம் போல் யாருக்கும் நேரிடவே கூடாது. அவன் துடிச்சு செத்தான். அவன் வாழ்க்கையில் காரணம்னா கர்த்தருடைய ஊழியக்காரன், தன் சொந்த தகப்பன் தான், ஆனாலும் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் பாருங்கள், யூதா கோத்திரத்தில் பிறந்தவன். அவன் ஆசாரியனுக்கு ஆசாரியனாக இருந்தான்.
ராஜாவுக்கு ராஜாவாராம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன் அடையாளம் இந்த தாவீது. ஆனால் அவர் ஆசாரியனாகவும் இருந்தார், ராஜாதி ராஜாவும் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை, அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த ஒரு மனுஷனை, ஆமாம் வேறு யாருக்கும் ஆண்டவர் எதுவும் சொல்ல, இஸ் எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஓ வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட். அப்போது இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு பதம் இருக்கிறது. ஆனால் சில வேத பதத்தில் பார்க்கும் இருதயத்தை போன்றவன் என்று சொல்லி ஒரு வேத பதம் சொல்லுகிறது. ஆகவே இருதயத்தை போன்றவனை, கொஞ்சம் குறைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை, இருதயத்தை போல உள்ள ஒரு மனுஷனை ஒருத்தன் தூஷித்தான், கர்த்தர் அதை தாங்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது God never silence. ஆகவே உனக்காக யுத்தம் செய்வார், தேவன் நீதி செய்வார்.